ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. வெளியே வண்டி சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் இப்போது கிளைமேட்டே செம்மையாக இருக்குது. எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். குக்கிங் வேலை எதுவும் இல்லாமல் அப்படின்னு யாருன்னா எனக்கு குக்கிங் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது. ஸோ நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். காலையில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஜீரா வாட்டர் எடுத்திருக்கேன். குடிச்சிட்டு அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். தம்பி தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் இந்த அளவுக்காவது ரிலாக்ஸாக நான் உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கேன். பயங்கரமாக கிளைமேட் சூப்பராக இருக்குது. துவைச்ச ட்ரெஸ்ஸு கூட மடிக்க முடியலை. ஏன்னா பாதி மடிக்கிறேன், வந்து குட்டி பையன் கழிச்சு விட்டுடுறான். அவன் தூங்குற நேரத்தில் மடிக்கலான்னு பார்த்தா குக்கிங் ஒர்க்கு, வீடு பெருக்கிறது, அப்புறமா பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுறது, இந்த மாதிரி வேறு எதனா ஒர்க்லாம் இருக்குது. அது முடிச்சுட்டு பண்ணுறதுக்கு மைண்டே ஒர்க் ஆகலை. 2 டேஸாக இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. 2 டேஸாக என்ன டைம் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துக்கிறேன் மார்னிங்கில். ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி. நைட்டு ஃபுல்லாக ஒரு 10:30 11 o'clock வரைக்கும் வந்து குட்டி பையனை தூங்க வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஃபீடிங் வந்து நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணுறது, எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்லீப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம படுத்தோம்னா தூங்கிட்டா மார்னிங் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உடம்புவே நல்லாயிருக்கும். டிஸ்டர்பு வந்து மோஸ்ட்லி பாப்பா பிறந்தவே எல்லாருக்குமே தெரியும். மதர்ஸ்க்கு ஸ்லீப்பிங் வந்து மிஸ்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் அப்படியே அவர் தூங்கினாலும் டெய்லி பாப்பாங்க என்ன பண்ணுவாங்க. நேற்று எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு நான் குட்டி பையனை தூங்க வைக்க போகிறேன். அந்த நேரத்தில் அழுகுறா. திடீர்னு ஏமானா இல்லை 0 வாட்ஸ் வந்து போட்டு தான் தூங்குவோம். போட்டு நாங்கள் திடீர்னு லைட்டை வச்சு ஃபோனில் டார்ச் வச்சு பார்த்தா கனவு வருது எனக்கு. வெளியில் ஃபோன் வந்துச்சு. இவங்க கிளம்பிட்டாங்க. கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கனவு வந்துச்சு சொல்லியிருந்தான் நைட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க டேடி பக்கத்தில் போய் பார்த்துக்கினா. அப்புறம் பார்த்தா குட்டி பொண்ணு ஆரம்பிச்சிட்டா. அவள் என்ன கனவு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டே போயிட்டு கேட்டாங்க. அவள் வந்து தூக்கமே வரல, மம்மி கை கொடுன்னு. எனக்கு வந்து ஷோல்டர் ஃபுல்லாக பெயினாக இருக்கும். எனக்கு ஃபீட் பண்ணி அதுவும் இல்லாமல் ஒன் சைடாக அவனுக்கு தட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அது அழுமுஞ்சி. நைட்டு வந்து ஒரே டார்ச்சல். பால் ஆஃப் பண்ணிட்டு வரீங்களா, கட்டு போட்டு மூடிடுங்க. தெரியுமாம்மா? எஸ். இப்போலாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு பயமாக இருந்தாலும் சின்ன ஒர்க் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கற்றுக்குறா. அவகிட்ட கொடுத்தோன்னா சரின்னுவா, நம்மளுக்கு முன்னாடி பண்ணுறேன்னுவா. ஆனால் ஏடாக்கூடமாக இப்படி ஆஃப் பண்ணுறதை இந்த பக்கம் ஆஃப் பண்ணிட்டா ஒரு டைமு. இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் வீடு பெருக்கிறது, இந்த மாதிரி சின்ன வேலை கொடுக்குவேன் பாப்பாவுக்கு, செய்வாள். அவள் தான் கொஞ்சம் சோம்பேறி, செய்து கஷ்டப்படுவாள். வந்து செய்வா. கொஞ்சம் வீடு பெருக்குவா. இப்போ கோல்டு இருமல் இருக்குது இவங்களுக்கு. இப்போ சிரப் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க டேடி. அது கொஞ்சம் நைட்டு குடித்தாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. முந்தின நாள் வரை இன்றைக்கி பரவாயில்ல. இந்த கிளைமேட்டுக்கு வந்து எந்த குக்கிங் பண்ணாமல் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கு முன்னாடி சொல்கிறது நானும் என்னோடய சிஸ்டர் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா நூடுல்ஸ் வந்து அப்போல்லாம் அன்ஹெல்தி தான். அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா, மம்மி வந்து மந்த்து சம்பளம் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்களா, மளிகை சாமான்லாம் வாங்க போவாங்க. அப்போ வந்து 1 மந்த்துக்கு தேவையான மேகிஸ் வந்து 12 பேக்கெட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. நான் 6 அவள் 6ன்ட்டு பிரிச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போ தோணுதோ அது என்ன பண்ணுவேன், நான் பண்ண டைமில் அவளும் என்ன பண்ணி, அப்போ அவளுக்கு அது என்னோடய சிஸ்டருக்கு வந்து நூடுல்ஸ் கூட பண்ண தெரியாது. என்னை பண்ணி கொடு சொல்லுவாள். 2 பேரும் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கணும். எங்களுக்கு நல்லா ட்ரையாக பண்ணக்கூடாது. நல்லா ஜூஸியாக பண்ணிவிட்டு ஒரு எக்கு அதில் போட்டு நல்லா ஜூஸியாக இருக்கணும். பெப்பர்லாம் போட்டு நாங்கள் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு மழை அப்போ வந்து போர்ட்டிகோ வந்து வெளியே அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிச்சன் கட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி அந்த வீட்டில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீட்டாக இருக்கும். அந்த கம்பம் இருக்கும்ல, அதில் நாங்கள் லேப்டாப் எனக்கு கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்தது. அதில் வந்து சாங் கேட்டுக்கிட்டு அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. டிவி பார்க்கணுன்னா சும்மா டிவி பார்த்தாலும் வீட்டில் திட்டுவாங்க, ஏன் சும்மா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு.
அதனால் அப்பா உள்ள டிவி பார்ப்பாரு. நாங்கள் வந்து எப்போனா படம் நல்லா இருந்தால் அது மாற்றிடுவார். இந்த மாதிரி டிவி படம் வச்சு காட்டுறது, சும்மா நாடகம் பார்க்குறது இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நாங்கள் ஒரு காலேஜ் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். அதெல்லாம் திட்டுறதில்ல. அதுக்கு முன்னாடிலாம் அலோவே பண்ண மாட்டாங்க. ஹோம்ஒர்க் பண்ணலையா படிக்கலையா அப்படி தான். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே மழை வரும் நிறையா. அந்த நம்ம கம்பி மாதிரி இருக்கும். அந்த மழை சாஞ்சிட்டா இப்படி மழை வரும். நம்ம அப்படியே என்ன சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டுன்னா பண்ண முடியும் கொஞ்ச நாள் படம் பார்ப்போம் லேப்டாப்பில். அப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா போய் தூங்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா தூக்கன்றதுல அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கெல்லாம். காலையில் எழுந்துக்கணும், படிக்கணும். அதனால் இந்த லீவ் டைம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்போம் நாங்கள். இப்போ என்னடானா எங்கள் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனு கொடுத்தா போதும். மதியத்தில் த்ரோ பெயின் வந்து தூங்குன்னு சொன்னீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. எங்களை யாராவது தூங்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்களே அம்மா ஒர்க்குக்கு போயிட்டாங்கன்னா காலையில் சாப்பிட்டுட்டு டிஃபனு பாட்டி இருப்பாங்க. மதியத்துக்கு நாங்களே போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படுத்துருவோம். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு 3 மணி 4 மணிக்கு வந்து மறுபடியும் வீடெல்லாம் பெருக்கிட்டு எங்கள் துணி நாங்களே வாஷ் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் பண்ணுறது. இவங்கக்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க. இவங்க ஃபோன்லேயே தான். பரவாயில்ல, குட்டி பொண்ணு வந்து ஃபோன்லேயே தான் இருப்பாங்க. இப்போ எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் கொடுக்காம அலோவ் பண்ணுறேன். பட் இவ சொன்னால் கேட்குறா. அவள் தான் பிரச்சனையே. அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ஓகே தான். மற்றபடி பண்ணுறதெல்லாம் ஓகே. தூங்க மாட்டுறாங்க மதியத்தில். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 ஹவராவது தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். பண்ணுறது இல்லை. இதுவும் ஆறி போயிடுச்சு. இது குடிச்சிட்டு குக்கிங் வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இப்போ அதை வச்சு தான் பாப்பாவுக்கு இட்லினா தோசைனா ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். பால் நிறுத்திட்டிங்களா? தட்டு போட்டு மூடிட்டிங்களா? இவங்களுக்கு மில்க் கொடுத்துட்டு இவங்க கோல்டுனால லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக பெப்பர் போட்டு கொடுத்தோம்னா ஒரு கிளாஸ் பால் கொடுத்துடலாம் காலையில். அவ்வளோதான். இவங்களுக்கு காலையில் அந்த முட்டையில் கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இவங்களுக்கு மொட்டை அடிக்க போகிறதில்ல. நல்லாவே க்ரோத் வரும் இவங்களுக்கு. 2 பேருமே முடி சூப்பராக வரும். ஒன்று ஹேர் கட் பண்ணி விட்ருவாங்க அவங்க டேடி. அப்படி இல்லைனா இந்த மாதிரி மொட்டை அடிச்சிடும். லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கே தெரியும், நாங்கள் திருப்பதியில் மொட்டை அடிச்சு தான் என்னுடைய முடி இந்த அளவுக்கு வந்திருக்கு. பாப்பாவுக்கும் அது மாதிரி தான் வந்துச்சு. நல்லாவே வந்துச்சு என்னை விட. இப்போது காது குத்துனால மொட்டை அடிச்சிட்டு இதுக்கப்புறம் எதுவுமே கமிட்மெண்ட் கிடையாது. குட்டி பையனுக்கு வேணால் இயர்லி ஒன்ஸ் வந்து கோயிலுக்கு போக சொல்ல மொட்டை அடிச்சுக்கலாம். இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வீடியோ எடுப்பேனான்னு தெரியலை. நைட் ஷூட் தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ வந்து ஈஸி பையில் வந்து வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ஒரு 2 செட்டு வாங்கிட்டு வந்தேன். நைட்டிஸ் வந்து சும்மா நைட்டி இவனுக்காக தான் நைட்டியே போடுறேன் நான். குட்டி பையனுக்காக தான் ஃபீட் பண்ணுறனால மம்மிக்கிட்ட எல்லாம் சொல்லி ஃபீடிங் எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கால் அப்படியே ஓடிட்டுருக்கு. அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணுறது கூட ஃபோக்கஸே வர மாட்டுது. நம்ம ஃபீட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஓவராக அந்த மைண்ட் தாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி போயிடுது. டிப்ரெஷன் மாதிரி போயிடுது. பசி ஒரு பக்கம் எடுக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அழுக்காக இருக்கணும் நம்மலாம். அப்படி அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக பண்ணலாம். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.